இந்த செஷனில் மெஷரிங் ஃபார்ம்ஸை எவ்வாறு தயாரிப்பது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் நீங்கள் ஆடை வடிவத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம், பின் ஹெட் கைட்ஸ் பற்றி விவரிக்கலாம், பஸ்ட் பிரிட்ஜை அளவிடுவதற்கான படிகளை விளக்கலாம் மற்றும் ஆர்ம்ஹோல் டெப்த் சார்ட்டை அறிந்து கொள்ளலாம். தைக்கப்படும் ஆடைகளின் மீது 3 டைமென்ஷனல் காட்சியை கொடுக்க ஆடை வடிவம் பயன்படுத்தப்படுகிறது. அவை அனைத்து சைஸஸ் மற்றும் ஷேப்பில் வருவதால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆடை தயாரிப்புகளையும் உருவாக்க முடியும். ஒரு பீஸ் துணியில் ஆடை தயாரிக்கப்படும் போது அதை ஆடை வடிவத்தில் வைக்கலாம். அதனால் ஆடை எப்படி மாறும் என்பதை ஒருவர் பார்க்கலாம். பின்னர் ஒருவர் ஆடை வடிவத்தின் தோற்றத்தில் ஆடைகளில் மாற்றங்களை செய்யலாம். ஆடை வடிவங்கள் ஃபேஷன் நிறுவனங்கள், கார்மெண்ட் ஃபேக்டரியின் சாம்பிள் டிபார்ட்மெண்ட், பொட்டிக் ஹவுசஸ் மற்றும் ஹாட் கோட்டஸ் டிசைனர்ஸ்களால் பயன்படுத்தப்படுகின்றன. ட்ரெஸ் ஃபார்ம் ட்ரேப்பிங் முறையில் வடிவமைப்பதில் சிறந்த புரிதலையும் அதிக வாய்ப்பையும் வழங்குகிறது. ஏனெனில் துணியை வெட்டுவதற்கு முன் பல முறை டிராப்பிங் ஸ்டைலை மாற்றலாம். மடிப்புகளின் ஓரங்களை பிடிக்கவும் 2 பகுதிகளை இணைக்க பின்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. அனைத்து வகையான பேக்கிங்கிலும் பேக்கிங்கின் மடிப்பை பாதுகாக்க இது கிளிப்புகள் போல பயன்படுத்தப்படுகிறது. பின் மெட்டலால் ஆனது. ஸ்ட்ரெயிட் பின்ஸ் நீளம் 1/2 இன்ச் முதல் 7/8 இன்ச் வரை இருக்கும். கூர்மையான வழுவழுப்பான துருபிடிக்காத பின்களை உடையாமல் வளைக்க முடியும். ஸ்டைல் லைன் பிளேஸ்மெண்ட்டை மதிப்பிடுவதற்கு மசின் அல்லது ட்ரெஸ் ஃபார்ம் மூலம் தொடர்ச்சியான பின் வைப்பதன் மூலம் பின் மார்க்கிங் செய்யப்படுகிறது. மேலும் இது டிராப்பிங் செயல்பாட்டில் பயன்படுத்தப்படுகிறது. பின் குஷன்ஸ் பல்வேறு வடிவங்களில் உள்ளன. இது பின்களையும் நீடில்களையும் கூர்மையாக்கி சுத்தப்படுத்துகிறது. பிளாஸ்டிக் ரிஸ்ட் பேண்டில் பொருத்தப்பட்ட செவ்வக வடிவிலான ரிஸ்ட் பேண்ட் பின் குஷன்கள் பின்னை நிரப்புவதற்கும் ஹெம்மை குறிப்பதற்கும் மற்றும் மேக்னெட்டிக் கிராபர் வகை எளிதாக பின்னை கட் செய்வதற்கும் ஏற்றது. இப்போது ஒரு பணியை செய்வோம். இதை செய்ய உங்களுக்கு பின்வரும் கருவிகள் தேவை: மெஷரிங் டேப், ட்ரெஸ் ஃபார்ம், பேப்பர் அல்லது நோட்புக் மற்றும் பென்சில் அல்லது பென். மெஷரிங் ஃபார்ம் தயாரிப்பதே பணி. பஸ்ட் பிரிட்ஜ் அளவிடுவதற்கான படிகள். முதலில் ஒரு பீஸ் துணியை 1.5 x 26 அங்குலத்தில் வெட்டுங்கள். பின்னர் ஓரங்களை மையமாக மடித்து மீண்டும் மடியுங்கள். இப்போது சைடு சீமுக்கு அப்பால் 1 இன்ச் முடிந்து பஸ்ட் பாயிண்ட் வைக்கவும். பஸ்ட் பாயிண்டில் பின்ஸை அழுத்தவும். சென்டர் லைனை குறிக்கவும். டேப் சேதமடைந்தால் வேஸ்ட் லைன் டேப்பை மாற்றவும். இப்போது பின்ஹெட் வழிகாட்டிகளை பார்ப்போம். ரிட்ஜ் அல்லது ரோல் லைனில் பிளேட் ஸ்க்ரூ மட்டத்தில் சென்டர் ஆர்ம்ஹோல் மற்றும் மைய கழுத்திற்கு கீழே 3/8 இன்ச்சில் தோள்பட்டை நுனி வழியாக பின்களை அழுத்தவும். ஆர்ம்ஹோல் டெப்த் சார்ட்டை நிரப்புவதற்கான படிகள் இங்கே உள்ளன. முதலில் படிவத்தின் ஆர்ம்ஹோல் ஆழத்தை கண்டறிந்து படிவத்தின் அளவிற்கு ஒத்த அளவை தேர்ந்தெடுக்கவும். சைடு சீமில் உள்ள ஆர்ம்ஹோல் பிளேட்டில் இருந்து கீழே அளந்து புள்ளியில் ஒரு பின் ஹெட்டை அழுத்தவும். மெஷரிங் ஃபார்மை தயார் செய்ய என்ற தலைப்பில் இந்த செஷனின் முடிவை எட்டியுள்ளோம். இப்போது நீங்கள் ஆடை வடிவத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். பின் ஹெட் கைட்ஸை விவரிக்கவும், பஸ்ட் பிரிட்ஜ் அளவிடுவதற்கான படிகளை விளக்கவும் மற்றும் ஆர்ம்ஹோல் டெப்த் சார்ட்டை அறிந்து கொள்ளவும்.